இப்போ நம்ம 2.6ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். Z கொடுத்தாச்சு x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1 கொடுத்துருக்காங்க. Show that the locus of z is real axis சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ரியல் ஆக்சஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்ஸ் தான் ரியல் ஆக்சஸ்ஸு, ஒய் ஆக்சஸ் நமக்கு இமேஜினரி ஆக்சஸ்ஸு. சரிப்பா, அப்போ ரியல் ஆக்சஸ் என்ன இதை மீன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் உங்களுக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஒய் ஈக்குவல் டு 0 சொல்லி ப்ரூவ் பண்ணாவே நம்ம போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம், z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நெக்ஸ்ட்டுவா அந்த modulus of z minus 4i divided by modulus of plus 4i equal to 1. நமக்கு தெரியும் modulus நம்ம நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக தெரியலாம். modulus தெரியலாமா? இப்போ modulus of x minus 4i by modulus of z plus 4i equal to 1. சரிங்களா? இப்போ கிராஸ் பண்ணலாமா? அப்போ என்ன modulus of z minus 4i equal to modulus of z plus 4i ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு modulus z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ x plus iy minus 4i equal to x plus iy plus 4i. இப்போ modulus நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதுக்காக என்ன பண்ண நமக்கு வந்து இது வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றுவோம். அதாவது ரியல் பார்ட் எக்ஸ் அங்கே ப்ளஸ் என்ன பண்ணலாம், ஐக்கு நீங்கள் காமனாக தெரியுன்னா ஒய் மைனஸ் 4 வரும். அப்போ இதான் நமக்கு இமேஜினரி பார்ட் இல்லையா? அதே போல் இங்கே என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸு ப்ளஸ் நீங்கள் ஐ காமனாக தெரியுன்னா ஒய் ப்ளஸ் 4 ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றின பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த மாடலை சொல்லி கண்டுபிடிக்கும். ஏன்னா மாடலஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்லையா ரியல் பார்ட் ஸ்கொயர் அப்படின்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா. இப்போ இதான ஐ இருக்குல்லப்பா, இதுதான் நம்ம இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இல்லை இமேஜினரி பார்ட்ஸ் இருக்கும். அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட்டை தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். ஐயை சேர்த்து பண்ணுறாதீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதுமாதிரி ரியல் பார்ட் இங்கே என்னது எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சு. அதே போல் இங்கே இமேஜினரி பார்ட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 4. அப்போ அதோட ஸ்கொயர் போகும். சரிங்களா? அது மாடலில் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணலாமா? ஸ்கொயர் ஆன் போத் சைடு நீங்கள் பண்ணும்போது ஏன்னா நமக்கு ஸ்கொயர் போயிடும் இல்லையா? அதே நேரத்தில் சேம் டைம் என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக. அப்போ ஏ ஸ்கொயரா ப்ளஸ் பி ஸ்கொயர் போடலாமா? 16 மைனஸ் 2ab மைனஸ் அப்போ 2 4 8 இன்ட்டு ஒய் 8y ஈக்குவல் அதே போல் எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் இங்கே ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இல்லையா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2ab மீன்ஸ் நம்ம 8y போடலாமா? 8y ஏன்னா 2 இன்ட்டு ஒய் 2y இன்ட்டு 4 8y ஆயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாத்தையும் நமக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இதனால் நமக்கு ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆக போகுது, கேன்சல் ஆக போகுது. அது இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 16 மைனஸ் 16 ப்ளஸ் 16 பட் ஆனால் ஒரு சைடு இன்னொரு சைடு கொண்டு போகும்போது நமக்கு மைனஸ் 16 மாறும். அப்போ கழிக்கிறது சான்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ மைனஸ் 8y வந்ததுப்பா. இந்த மைனஸ் 8y நமக்கு ரைட் சைடு கொண்டு ஆகும். ஆல்ரெடி அங்கே 8y இருக்குது ரைட் சைடில். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் 8y எங்கே போனால் ப்ளஸ் 8y ஆகும். ஈக்குவல் நமக்கு வந்து 0 சொல்லலாம். அப்போ 16y ஈக்குவல் என்ன போகும் நமக்கு 0. அப்போ y ஈக்குவல் 0 இல்லையா? இப்போ y ஈக்குவல் 0 நமக்கு என்னது எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் தெரியும். இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸ் ஆக்ஸம் வந்து ரியல் ஆக்சஸ்ஸு. அப்போ என்ஸ் நமக்கு தான் ப்ரூவ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம 2.6ல் செகண்ட் சம் பார்ப்போம். சரிங்களா? ஷோ தட் தி லோக்கஸ் ஆஃப் இசட் சொல்லி ப்ரூவ் தட் சம் தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது நமக்கு. ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம எழுதுவோம். இப்போ கிவன் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா imaginary part of
2z plus 1 by iz plus 1 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இந்த லோக்கஸ் நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நமக்கு அந்த z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ imaginary ஆஃப் 2 into x plus iy plus 1ல அதாவது இந்த இல்லைப்பா இந்த i போட்டுச்சுங்களா இன்ட்டு z தானே, z என்னது x plus iy plus 1 equal to 0. சரிங்களா? இப்போ நம்ம பண்ண நமக்கு வந்து ஐஎம் போட்டுச்சுங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றணும். ரெக்டாங்கிள் ஃபார்ம் நமக்கு ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ நமக்கு மல்டிபிள் ஆங்ஸ் டு 2x இன்ட்டு i 2y எடுத்துக்கலாமா ப்ளஸ் 1. அதே போல் இங்கே வர மல்டிபிள்னா ix வருமா, ix மைனஸ் i இன்ட்டு ஐன்னு வரும் நமக்கு. இந்த i ஸ்கொயர் மைனஸ் 1ல் அப்போ மைனஸ் 5 வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த ப்ளஸ் 1 அப்படியே நம்ம போட்டுருவோம் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ரியல் பார்ட்டை கொஞ்சம் பிரிச்சிடலாம். அப்போ இங்கே போட்டால் ஒரு 2x ப்ளஸ் 1 தான் நமக்கு இந்த ரியல் பார்ட், ப்ளஸ் இமேஜ் பண்ணது ஜஸ்ட் i2y தான். கீழே பார்த்திங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் 1 ரெண்டு மணி அது ரியல் பார்ட் ப்ளஸ் அது ix நமக்கு இமேஜ் பார்ட் இருக்கும் ஈக்குவல் 0. நமக்கு எப்படி தெரியும் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி நமக்கு நமக்கு ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதெல்லாம் அந்த கான்ஜுகேட்டால் மல்டி பண்ணுவோம் இல்லையா, அது போயிடலாமா. அப்போ இமேஜ் போட்டால் 2x plus 1 plus I into 2y 1 minus y plus I into x into உங்களுக்கு டினாமினேட்டர் கான்ஜுகேட்னா அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்களா இருக்கும் நினைக்கிறேன், ப்ளஸ்னால் இந்த மைனஸ் எடுத்துணும். சரிங்களா? ஸோ 1 minus y minus I into x 0 by 1 minus y minus I into x equal to 0. சரிங்களா? equal to 0 சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நமக்கு தெரியும்ல உங்களுக்கு இமேஜினரி பார்ட் எப்படி கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி இன்ட்டு இந்த ரியல், நெக்ஸ்ட் இந்த ரியல் இன்ட்டு இந்த இமேஜினரி, இதுதான் நமக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ரியல் பார்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு இந்த ரியல் 2x + 1 இன்ட்டு இந்த இமேஜினரி மைனஸ் எக்ஸ் வருமா, அதை கொடுக்குறேன். அதே போல் ப்ளஸ்ஸு இந்த 2y இந்த இமேஜினரி பார்ட் இன்ட்டு அதோடைய ரியல் பார்ட். சரிங்களா? டிவைட் பை நமக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டர் வந்தாலும் இது a + b × a - ஃபார்ம்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து a² + b² கன்சிடர் பண்ணலாம். அப்போ 1 - y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணலாம், நீங்கள் x² எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ரியல் பார்ட்டை பற்றி ஃபுல்லாகவே நமக்கு அவாய்ட் பண்ணியாச்சு. ஒன்லி இமேஜ் பார்ட்டு தான் 0 தரும். அதனால் அது இமேஜ் பார்ட்டு மட்டும் எடுத்துரும். இமேஜ் பார்ட் எப்போ கிடைக்கும் பார்த்துங்க, இந்த ரியல் பார்ட் அதாவது 2x + ரியல் பார்ட்டையும் அதோடைய இமேஜினரி பார்ட்டையும் மல்டி பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நமக்கு இமேஜினரி பார்ட்டையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட்டையும் மல்டி பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இமேஜினரி பார்ட் கிடைக்கும். டினாமினேட்டர் ஆக்சுவலி நம்ம போட்டு தான் ரெண்டு பார்ட்டுக்குமே, ரியல் பார்ட்டுக்கும் வந்தாலும் இமேஜினரி பார்ட்டுக்கும் வந்தாலும் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது நம்ம கிராஸ் பண்ணால் என்ன நமக்கு இது 0 ஆகும். அப்போ இது மல்டி பண்ணலாமா, -2x² - x + 2y - 2y² ஈக்குவல் டு 0. என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸாக மல்டி பண்ணுங்கள். அப்போ வரும் 2x² + 2y² + x - 2y ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? -2y ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேங்களா? செகண்ட் சம் இப்போ ஓவர்.